வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சி. போன வாரம் பாவக்காய் மசாலா, தப்பட்டை இட்லி, நிறைய பேர் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு எடுத்து செஞ்சு பார்த்துன்னு ரொம்ப நல்லா வருதுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக புதினா உருளைக்கிழங்கு மின்ட் பொட்டேட்டோ பண்ணுவோம். அதாவது புதினா வச்சு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மசாலா டைப்பில் பண்ண போகிறோம். புதினா உருளைக்கிழங்கு பேர் இருக்குது. அந்த புதினா உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, புதினா 2 கை, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1/2 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி. புதினா உருளைக்கிழங்கு ஒரு பூரியோடு சாப்பிடும்போதும் சரி, ஒரு புலவு ஐட்டத்தோடு சாப்பிடும்போதும் சரி, இல்லை ஒரு சப்பாத்தியோடு சாப்பிடும்போதும் சரி, தோசையோடு வச்சு சாப்பிடும்போதும் ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு புதினா உருளைக்கிழங்கு. சாதாரணமாக நம்ம பூரி மசாலா பண்ணுறோம் ஹோட்டலில். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறாங்க, வெங்காயத்தை வதக்குறாங்க, தக்காளி பழத்தை வதக்குறாங்க, பூண்டு போடுறாங்க, மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாயை போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் உருளைக்கிழங்க வெந்தது உருளைக்கிழங்கு தூவிடுவாங்க. அது வந்து பூரி மசால் அப்படி இல்லை, மசாலா, பூரி மசாலா. இதில் கடுகும் கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கும் போது புதினா கூட சேர்த்து போட்டுடுறோம். வெங்காயமும் புதினாவும் ஒன்றா போடுறோம், கூட வதக்கணும். 3/4 பாகம் தான். அந்த வெங்காயம் வாயில் தட்டுப்படணும். பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பழம், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு ஒரு சின்ன தக்காளி பழம் போடுறோம். தக்காளி பழம் ஜாஸ்தி வேண்டாம், அது 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு நல்லா கொதி வரும்போது உருளைக்கிழங்கு வேக வச்சோம் மசிச்சா மாதிரி போட்டோம். கொஞ்சம் திக்னஸ் வந்துடும், காரசாரமாக இருக்கும். இந்த தோசையோடு வச்சு சாப்பிடும்போது சரி, பூரி சப்பாத்தி நான் ரோட்டோடு சாப்பிடும்போது சரி. அதுவும் மெயினாக வந்து இந்த மைதா மாவு பூரிக்கு கலகலாக இருக்கும், பரோட்டாவோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும், இட்லியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த புதினா உருளைக்கிழங்க செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, இதில் கடுகு தாளிச்சிட்டோம், கூடயே கருவேப்பிலையை போட்டோம், வெங்காயம் 1 கை வெங்காயம் போட்டோம். இப்போ இதை வந்து நான் சொன்ன 3/4 பாகம் வதங்கினா போதும். இது வந்து வெங்காயம் வாயில் தட்டுப்படணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்குன்னு சொல்லும்போது 2 வகையான உருளைக்கிழங்கு நம்ம கிட்ட இருக்குது. சிறு உருளைக்கிழங்கு, அதாவது பேபி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்கிறோம். 2வது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு. இது 2த்துக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும். அதாவது உருளை ரோஸ்ட்னு சொல்லும்போது அந்த உருளைக்கிழங்க தோலோட வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு சிறு உருளைக்கு அதில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு பரட்டிட்டு அப்படியே தவால பரட்டினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சாதாரணமாக உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தம் ஆலு அப்படின்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி பழத்தை போட்டேன், பச்சை மிளகாய் போட்டேன், 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். இப்போது ஒரே ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டு இந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் நசிச்சு விட்டா மாதிரி. ஏன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வந்து தக்காளி இந்த உருளைக்கிழங்குல வரும். இந்த வெங்காயம் போடும்போது நம்ம என்ன சொன்னோம், இந்த புதினாவையும் போட்டுடுறோம். இந்த புதினாவுக்கு ஒரு வாசனை இருக்குது, புதினாவுக்கு மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அந்த புதினா கொத்தமல்லிக்கு மருத்துவ குணம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக புதினா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதில் புதினா, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் போட்டாச்சு. தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை தாளித்தோம். இது வெந்து வரவரில் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கம் சுவையசு நிகழ்ச்சி. புதினா உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லிக்கலாம். புதினா உருளைக்கிழங்கு மசாலா. எண்ணெய் ஊற்றணும், கடுகு கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும், புதினாவை போட்டு வதக்கிட்டோம். அருமையாக வந்துடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி. இந்த தண்ணியில் இது மசாலா கொதிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி மஞ்சள்தூள். இப்போ என்ன பண்ணும்போதில் இப்போது தாளித்தோம், கடுகும் கருவேப்பிலை போட்டு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும், வதக்கிற போய் கொஞ்சம் தண்ணி வதக்கணும், புதினாவை போட்டோம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், உப்பு போட்டுறேன். உப்பு போட்டு வதக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு மசிசா மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் தோசை சுடுறீங்க, ஒரு மசாலா தோசை சுடுறீங்க, இது மசாலா வைக்கலாம். ஒரு பூரி சுடுறீங்க, பூரி கொடுக்கலாம். இப்போ உப்புமா செய்கிறீங்க, உப்புமா கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு தோசை கொடுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த புதினா வாசனையோட இந்த மசாலா இந்த எல்லா உருளைக்கிழங்கையும் அழகாக ஒட்டிக்குது. இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறோம். இப்போ ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் அது ட்ரை ஆக விடாமல் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடணும். இப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா ஒரு கலக்கலான டேஸ்ட்டோடு இருக்கும். ஒரு வாட்டி பார்த்துருவோம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். ஒரே ஒரு தக்காளி பழத்தை போட்டோம், நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் புதினா போட்டு வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றிடும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு அது வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்ச மாதிரி போட்டு உப்பு போட்டோம். பரப்பன மாதிரி வச்சோம். அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டோம், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை விட்டோம். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா புதினா வாசனையோட ஒரு கலக்கலான அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு. நான் சொன்னேன், பூரியோட சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம், நானோட சாப்பிட்லாம், ரொட்டியோட சாப்பிட்லாம், அதே மாதிரி பரோட்டாவோட சாப்பிட்லாம், தோசை மேலே வச்சு சாப்பிட்லாம், இட்லியில் வச்சு போட்டு சாப்பிட்லாம், உப்புமாவோட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு, புதினா உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பு அணைச்சிடலாம். அணைச்சிட்டு ஒரு கிண்டிட்டு இப்படியே எடுத்துக்கலாம். ஒரு அட்டகாசமான அருமையான ஈஸியான ஒரு டிஷ்ஷு புதினா உருளைக்கிழங்கு மசாலா. நான் சொன்ன மாதிரி பூரி, நான், ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை, உப்புமாவோட சாப்பிடும்போது கலக்கல். பெஸ்ட் பார்ட்டு, வெறும் சாதத்தில் இது பசி சாப்பிட்டா ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. நல்ல சாம்பார், தண்ணி சாம்பார், பருப்பு ரசத்தோடு இது தொட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வச்சுருவேன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது பன்னீர் கேப்சிகம் பக்கோடா. பன்னீரையும் கேப்சிகம் வச்சு ஒரு அருமையான ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். அந்த பன்னீர் கேப்சிகம் பக்கோடா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். குடமிளகா 2 நம்பர், பன்னீர் 200 கிராம், கடலை மாவு 3 கை, அரிசி மாவு 1.5 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 3 கொத்து, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, குடமிளகா, பன்னீர் பக்கோடா. பக்கோடாவில் நம்ம வெங்காய பக்கோடா பார்க்குறோம், முந்திரி பக்கோடா பார்க்குறோம், வெஜிடபிள் பக்கோடா பார்க்குறோம்.
அதை வெஜிடபிள் பக்கோடாவை பஜ்ஜியாக மாற்றிடுறாங்க. ஆக்சுவலாக பக்கோடா வந்து ஒரு மொறுமொறுப்பு இருக்கும், பஜ்ஜி சாஃப்டாக இருக்கும். ஆனியன் பக்கோடாவோ கிறிஸ்மஸ் இருக்கும். அது சாப்பிடும்போதே ஒரு சோச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அந்த அளவுக்கு அந்த ஆனியனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது குடமிளகாயும் பன்னீர் வச்சு ஒரு முறுமுறுப்பான ஒரு பக்கோடா. சாதாரணமாக பக்கோடான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்தில் ஒரு சாம்பார் வச்சுப்பாங்க, கடையில் போய் பக்கோடா வாங்கி வந்துடுவோம், 50 கிராம் பக்கோடா, தூள் பக்கோடா. இந்த சாம்பார் சாதத்துக்கும் அந்த பக்கோடாக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த குடமிளகாவும் பன்னீர் செய்கிற பக்கோடாவும் சாம்பார் சாதத்தோட அருமையாக போகும். ஒரு ஸ்நாக் ஐட்டமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸோடு கொடுக்கும்போது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு குடமிளகா பன்னீர் பக்கோடா. இப்போ நான் சொன்னது 3 கை கடலை மாவு, 1.5 கை அரிசி மாவு. இதுக்கு ஒரு குடமிளகா 200 கிராம் பன்னீருக்கு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பூண்டு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 4 பல் பூண்டு இடித்து அதில் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். அந்த மசாலாவில் இந்த பன்னீரையும் குடமிளகாயும் போட்டு நல்லா பரட்டிட்டு அப்படியே தூண மாதிரி போடணும். எப்படி முதல்ல நான் சொன்னேன், கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு அரவை, இந்த குடமிளகாயும் பன்னீரும் போட்டு பரட்டி ஒரு தண்ணி தெளிச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, பஜ்ஜி மாவு மாதிரி பண்ணக்கூடாது. அது தண்ணி தெளிக்கும் போது அப்படியே அந்த மசாலா ஒட்டிக்கும், அந்த குடமிளகாயையும் பன்னீரையும் ஒட்டிக்கும். எண்ணெயில் சுடும்போது அந்த கிறிஸ்மஸ் அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த பன்னீர் குடமிளகா பக்கோடாவை பண்ணுறது எப்படி பார்ப்போம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இப்போது கடலை மாவு ஒரு 3 கை கடலை மாவை போட்டுறேன். அதே மாதிரி 1.5 கை அரிசி மாவு, ஒரு அழகு கடலை மாவு அப்படின்னா 1/2 அழகு அரிசி மாவு போடணும். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், உப்பு போட்டுறேன். உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு அரவையும் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மஞ்சத்தூள், அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டு கொத்தமல்லி. இப்போது கடலை மாவு 1, 1/2 அரிசி மாவு, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. இந்த காரமும் இருக்கும்ல, இதில் நீங்கள் வேணும்னா பூண்டு தட்டி போட்டுக்கலாம், பெருங்காயம் வெட்டணும் பெருங்காயம் போட்டுக்கலாம். கம்பல்சரியாக இந்த மாதிரி நீங்கள் பக்கோடா செய்யும்போது என்ன பண்ணணும், இந்த சுட்ட எண்ணெயை ஒரு 3 டீஸ்பூன் சுட்ட எண்ணெய் விடணும். இந்த சுட்ட எண்ணெய் விட்டிங்கன்னா முறுமுறுப்பு சூப்பராக இருக்கணும். ஓகே, சுட்ட எண்ணெய் விட்டாச்சு, கை வச்சிடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த குடமிளகாயை அப்படி போட்டேன். அதே மாதிரி பன்னீரையும் போட்டுறேன். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம், தண்ணி தெளிச்சிக்கலாம். பன்னீரையும் போட்டு ஒரு பரட்டிடுவோம். இப்போது இந்த எண்ணெயோட இந்த மசாலா பன்னீரும் குடமிளகாயிலும் போட்டு பரட்டிட்டோம். நான் என்ன சொன்னேன், எண்ணெயை வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாகுது. இப்போது தண்ணியை தெளிக்கிறேன், ஊற்றலை. ஊற்றிட்டிங்கன்னா அப்போ நிறைய ஆகிடுச்சுன்னா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் தெளிக்கிறோம். சூப்பர். இப்போ மிக்ஸ் பண்ணிடுறோம், அழகாக மிக்ஸ் பண்ணிடுறோம். கோவமாக பசையாதீங்க, சைடில் மாத்திரம் அப்படியே பசிக்கலாம். இதில் அரிசி மாவு, கடலை மாவு ஒன்றுனா அரிசி மாவு 1/2 போட்டுக்கும், பசைஞ்சிருக்கும். இந்த மாவு ஃபுல்லாக தண்ணி வேணும் இல்லையா, அதனால் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த
பன்னீர், குடமிளகா தண்ணி தெளித்து ஊற வச்சிட்டோம். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடாகி வர வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சி. பன்னீர், குடமிளகா, போகடா, 3 கை கடலை மாவு, 1.5 கை அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டரவை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு போட்டுட்டு அந்த பன்னீரும் குடமிளகாயும் போட்டு நல்லா பெசரிட்டு 3 டீஸ்பூன் சுட்ட எண்ணெயை விட்டுட்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு கலவையை ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம இந்த மாவை என்ன பண்ணலாம் எடுத்து இந்த மாவோட இந்த பன்னீரை, கேப்சிகத்தை ஒன்று ஒன்றா போட்டுப்போம். எண்ணெய் ஜாஸ்தி சூடாகிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து டார்க் ப்ரௌனில் ஆகாது, கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போது இது ரெண்டுமே இந்த கிறிஸ்மஸுக்கு அந்த மாவு கரெக்டாக வந்துடுச்சு. நிறையா அழகாக உட்காந்துருச்சு. ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கும் பாருங்கள். இது எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கலகலன்னு ஒரு சத்தம் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஓகே ஆகிடுச்சு. ஓகே, இதில் இந்த பன்னீர் கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம் போட்டு எண்ணெயில் சுட்டுக்கலாம். சின்ன கடாய், அதனால் நிறைய போட்டு சுட முடியாது. இந்த கடாய்க்கு தேவையான அளவு தான் நம்ம போட முடியும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா வேகாது. அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. பெரிய கடாய் இருக்குது அப்படின்னா அதை சுடலாம். சின்ன கடாயில் நிறைய போட்டிங்க அப்படின்னா வேகாது. இதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் கிடைக்காது உங்களுக்கு. இப்போது இதில் குடமிளகாயும் கேப்சிகத்தை போட்டு பாருங்கள் ஒரு கிறிஸ்மஸாக ஒரு போகடா ரெடி பண்ணுறோம். சாதாரணமாக நீங்கள் கேட்கலாம், சார் இதில் சோடா மாவு சேர்க்கணுமா அப்படின்னு. எந்த விதமான கெமிக்கலுக்கும் இதுக்கு இடம் இல்லை. சமையலில் இடம் கிடையாது, உடம்புக்கு கெடுதல். அதனால் கண்டிப்பாக தேவையில்லை. இதையே நீங்கள் வந்து அந்த சுட்ட எண்ணெயில் போட்டாவே அழகாக வந்து நான் சொன்ன புறப்புறன்னு இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது அட்டகாசமாக அந்த போகடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபயர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் எண்ணெய் பதார்த்தம் செய்யும்போது ஃபயரை பெரிய தீயை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுறதுக்கு முன்னாடி கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்லோ ஃபயரில் வெந்துச்சு அப்படின்னா உள்ளேயும் அந்த மசாலா வந்து நல்லா வெந்துடும். இப்போ இந்த போகடா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. நான் சொன்ன மிளகாய் விட சாம்பார் அப்படி இல்லைன்னா தண்ணி சாம்பாரோடு சாப்பிடும்போது ஒரு இந்த போகடாவுக்கும் ஒரு சாம்பாருக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் பன்னீரில் தான் செய்யணுமா, பன்னீர் எங்களுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் செய்யலாம். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ, நாட்டு காய்கறிகளும் சரி, இங்கிலீஷ் காய்கறிகளும் இந்த காய்கறி வச்சு இந்த மாதிரி போகடா செய்யலாம். பன்னீர் பிடிச்சவங்க பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் பிடிக்காதவங்க பன்னீர் தேவையில்லை. ஸோ நல்லா கிறிஸ்பாக முறுமுறுப்பாக அந்த கரண்டி விடும்போதே கலகலன்னு சத்தம் கேட்குது. இதை தண்ணி அணைச்சிட்றேன். இது ஓரமாக வச்சிடறேன். இப்போது இந்த போடாவை வச்சிட்டேன். வா, இதில் கொஞ்சம் எனக்கு வந்து ஆசை என்னன்னா இந்த கொத்தமல்லி போடும்போது ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். போட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். போடலாமா? கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை சரியாக எடுத்து இது மேலே தூண மாதிரி போட்டால் கருவேப்பிலை வாசனையோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கார்னிஷுக்கு ஒரு அட்டகாசமாக ஒரு டிஷ்ஷு கருவேப்பிலை.
2 டிஷ் நம்ம செஞ்சோம். புதினா உருளைக்கிழங்கு மசாலா. எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி போட்டு வதக்கணும், தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் அந்த தண்ணி கொதி வரும்போது அதை உப்பு போட்டுட்டு வேக வச்சு உருளைக்கிழங்கு பிசைஞ்ச மாதிரி போட்டுறோம். அது கொஞ்சம் திக்னஸ் வந்துடுது. ஒரு அட்டகாசமான புதினா உருளைக்கிழங்கு மசாலா சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி நான் ரோட்டியில் சாப்பிடணும் சரி, இட்லி தோசை சாப்பிடணும் சரி, அது உப்புமாவோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சாயங்காலம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.